Build your dreams, live rich, and leave rich. வாங்க இன்னைக்கு நாம எல்லோரும் யோசிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். சரி, அதாவது பணக்காரர் ஆகிறது எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? நிச்சயமா அதுல தப்பே இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள்ல ஒரு கேள்வி அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. சொல்லுங்க. அது என்னன்னா, நீங்க எப்படி எப்போ பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், சாகும்போது பணக்காரரா இருந்தா போதுமா இல்ல வாழும்போதே வளமான ஒரு வாழ்க்கைய வாழணுமா? இதுதான் நம்ம மொத்த உரையாடலோட திறவுகோல்னே சொல்லலாம். அப்படியா? ஆமா, நம்ம பணத்தை பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு கேள்வி இது. நம்ம பகிர்ந்துகிட்ட இந்த விஷயங்களோட மையக்கருத்தே இதுதான். மத்தவங்க செய்யறாங்கன்னு நாமளும் செய்யறது. அதாவது டிஃபால்ட் டிசிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த டிஃபால்ட் டிசிஷன்ஸ்லேருந்து வெளியே வரணும். நமக்காக, நம்ம குடும்பத்தோட தேவைக்காக யோசிச்சு ஒரு திட்டமிட்ட முடிவை, அதாவது ஒரு டிசைன்டு டிசிஷனை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இங்க முக்கியம். புரியுது. இது வெறும் கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்டது இல்ல. இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு மனநிலை மாற்றம். நீங்க சொல்றது சரிதான். அந்த டிஃபால்ட் மனநிலைங்கிறது நம்மள அறியாமலே நம்மள ஒரு கண்ணில சிக்க வைக்குது. ஆமா. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் வீடு வாங்குறத பத்தி பேசப்பட்டிருக்கு. நம்ம நண்பர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். சரி. நாம கொஞ்சம் பேரம் பேசி அதே மாதிரி ஒரு வீட்டை 95 லட்சத்துக்கு வாங்கிட்டா நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். 5 லட்சம் மிச்சம் பண்ணிட்டோன்னு ஒரு பெருமை. ஆமா. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அதுதான் கேள்வி. கொஞ்ச நாள் கழிச்சுன்னு நம்மளோட இன்னொரு நண்பர் அதே வீட்டை 90 லட்சத்துக்கு வாங்கியிருக்காருன்னு தெரிய வரும்போது என்ன ஆகும்? அந்த 95 லட்சத்துக்கு வாங்கின சந்தோஷம் மொத்தமா காணாம போயிடும். இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது, நாம 5 லட்சம் மிச்சம் பண்ணினதில்ல, இன்னொருத்தர் நம்மளை விட 5 லட்சம் அதிகமா மிச்சம் பண்ணிட்டாரேங்கிற ஒரு சின்ன பொறாம தான். சரியா சொன்னீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்மளோட சந்தோஷம் நம்மளோட தேவையில இருந்து வரல, அடுத்தவங்களோட ஒப்பிடுறதுல இருந்து வருது. கரெக்ட். நாம இங்க கேட்க மறந்த உண்மையான கேள்விகள் பல இருக்கு. அந்த சொத்தோட உண்மையான மதிப்பு என்ன? நாம இந்த வீட்ல போடுற 95 லட்சத்துக்கு வேற என்னென்ன வாய்ப்புகள் இருந்துச்சு? அதாவது அதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? ஆமா, அது யோசிக்கிறதே இல்ல. இந்த ஒரு முடிவால நம்மளோட நீண்டகால நிதி நிலைமை எப்படி பாதிக்கும்? இது எல்லாம் நாம யோசிக்கிறதே இல்ல. இது சம்பந்தமா ஒரு வரி ரொம்ப ஆழமா இருந்துச்சு. என்ன அது? விருந்தினர்களை கவர ஒரு வீட்டை வாங்காதீங்க, உங்க எதிர்காலத்தை விடுவிக்கும் ஒரு வீட்டை வாங்குங்க. ஆஹா, ரொம்ப ஆழமான வரி. ஆமா, ஏன்னா அதோட தொடர்ச்சி இன்னும் அருமையா இருக்கும். விருந்தினர்கள் இரவு உணவிற்கு பிறகு சென்று விடுவார்கள், ஆனால் உங்கள் இஎம்ஐ நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும். உண்மைதான். இது வெறும் நகைச்சுவை இல்லை. இல்லவே இல்ல. நாம யாருக்காக நம்ம வாழ்க்கைய வாழ்றோங்கிற கேள்வியே இது எழுப்புது. சமூகத்துக்காகவும் ஒப்பீட்டுக்காகவும் வாழ்றோமா, இல்ல நம்மளோட மன அமைதிக்காகவும் நிதி சுதந்திரத்துக்காகவும் வாழ்றோமா? நீங்க சொல்றது சரிதான். அந்த ஒப்பீட்டு மனநிலையிலிருந்து வெளியே வருவதே ஒரு பெரிய சவால். ஆமா. வெறும் இஎம்ஐ மட்டுமல்ல, ஒரு பெரிய வீட்டை பராமரிக்கிற நேரம், சக்தி, இது கூட ஒரு மறைமுக செலவுதான். நிச்சயமா. அப்படியானால் இந்த ஒப்பீட்டு சூழலில் சிக்காமல் நம்முடைய நிதி வாழ்க்கைக்கு எது உண்மையான அஸ்திவாரம் இல்லையா? அதை எப்படி தீர்மானிக்கிறது? ஆமா, அதுக்கு தான் 3 தூண்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. எண்களையும் மற்றவர்களின் வாழ்க்கையும் துரத்துவதை விட்டுவிட்டு நம்ம நிதி வாழ்க்கைய இந்த 3 தூண்கள் மேல பெட்டணும். அது என்ன 3 தூண்கள்? அவை ஆரோக்கியம், அதாவது ஹெல்த். சரி. 2வது செல்வம், அதாவது வெல்த். 3வது நேரம், அதாவது டைம். ஆரோக்கியம், செல்வம், நேரம். இது கேட்க எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்குல்ல? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, இந்த 3ல 1 சரிஞ்சாலும் மத்த 2 அர்த்தம் இல்லாம போயிடும். ஆமா. கோடிக்கணக்குல பணம் இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்க ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்ல. பணமும் ஆரோக்கியமும் இருக்கலாம், ஆனா அதை செலவழிக்கவோ குடும்பத்தோட இருக்கவோ நேரமே இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒரு இயந்திர வாழ்க்கை தானே. உண்மைதான். பல பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் தியாகம் செய்யறாங்க. ஆமா. கடைசியில சம்பாதிச்ச பணத்தை வச்சு இழந்த ஆரோக்கியத்தை மீட்க முயற்சி செய்யறாங்க. அது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. மிக சரியா சொன்னீங்க. இதுல நேரத்தோட முக்கியத்துவத்தை சொல்ற ஒரு வரி ரொம்ப அழகானது. காலம் கடந்து செல்வதை ரசிப்பதே சுதந்திரம். ஆஹா. அந்த சுதந்திரம் நமக்கு எப்போ கிடைக்கும்? நாம நம்ம நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போதுதான். நாளைக்கு வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற சுதந்திரம். நம்ம குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குற சுதந்திரம். ஆமா. இதையெல்லாம் பணம் நமக்கு வாங்கி கொடுக்கணும். பணமே நம்ம நேரத்தை எடுத்துக்க கூடாது.
இந்த 3 தூண்களையும் சமநிலையில வச்சுக்கிறது தான் ஒரு வளமான வாழ்க்கையோட அடித்தளம். ஓகே, இந்த அடித்தளம், அதாவது ஆரோக்கியம், செல்வம், நேரம் அன்னு இந்த 3 தூண்களும் இருக்கு. ஆனா ஒரு கட்டிடம் நிக்கிறதுக்கு வெறும் அடித்தளம் மட்டும் போதாதுல்ல. போதாது. அதை சுத்தி வலுவான சுவர்கள் வேணும். புயல்ல இருந்தும் மழையில இருந்தும் பாதுகாக்க ஒரு கூரை வேணும். அந்த மாதிரி நம்ம நிதி வாழ்க்கைய பாதுகாக்க என்னென்ன விஷயங்கள் அவசியம்? அருமையான கேள்வி. அடித்தளத்தை பாதுகாக்கிற அந்த கவசங்களை பத்தி தான் அடுத்ததா பேசப்பட்டிருக்கு. சரி. வயது வித்தியாசமே இல்லாம, நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி, 40 வயசுல இருந்தாலும் சரி, இல்ல 60 வயசுல ஓய்வு பெற போறவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் இந்த 3 விஷயங்கள்ல எந்த சமரசமோ செஞ்சுக்க கூடாதுன்னு ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அந்த 3 விஷயங்கள்? சொல்லுங்க. முதலாவது டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் இது நம்ம குடும்பத்துக்கான ஒரு நிதி பாதுகாப்பு வலை. சரி. குறிப்பா இளைஞர்கள் இதை எடுக்கும்போது நமக்கு இப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய தொகைன்னு நினைக்காம அவங்க நினைக்கிறத விட அதிக தொகைக்கு எடுக்கணும்னு ஒரு முக்கியமான அறிவுரை இருக்கு. ஏன் அப்படி? இளைஞர்களுக்கு பொறுப்புகள் கம்மியா தானே இருக்கும். அதிக தொகைக்கு பிரீமியம் கட்டுறது ஒரு செலவு மாதிரி தெரியாதா? நல்ல கேள்வி. 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க இளமையா இருக்கும்போது பிரீமியம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அந்த குறைவான பிரீமியம் உங்க ஜீவிதம் முழுக்க மாறாது. ஓ, அது ஒரு பெரிய பிளஸ். 2வது, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்பு கம்மியா இருக்கலாம். ஆனா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருமணமாகலாம், குழந்தைகள் பிறக்கலாம், வீட்டுக் கடன் வாங்கலாம். ஆமா, பொறுப்புகள் பல மடங்கு அதிகரிக்கும். அப்ப போய் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தா வயசும் கூடியிருக்கும், பிரீமியமும் பல மடங்கு அதிகமாயிருக்கும். அதனால இது எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. புரியுது. அதே மாதிரி நடுத்தர வயசுல இருக்கிறவங்க தங்களோட மொத்த கடன் மற்றும் அடுத்த 15 வருட வருமானத்தை ஈடு செய்யும் அளவுக்கு காப்பீடு வைத்திருக்கணும். சரி, முதல் கவசம் டேர்ம் இன்சூரன்ஸ். ரெண்டாவது, ஒருவேளை முதலாவதை விட மிக முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆமா. மருத்துவ பணவீக்கம், அதாவது மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நம்ம பொதுவான பணவீக்கத்தை விட 2 மடங்கு வேகமா ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆமா, இதை நாம கண்கூட பாக்குறோம். ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனா கூட பில் ஆயிரக்கணக்கில் வருது. நிச்சயமா. 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தா கூட ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அல்லது 1 வார தீவிர சிகிச்சை பிரிவுல அது கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. 50 லட்சமே போதுமானதா இருக்காதா? சில சமயங்கள்ல இருக்காது. இங்க ஒரு கூர்மையான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பிரீமியம் பற்றத கற்பனை செய்ய முடியலையா? அப்போ மருத்துவமனை பில்ல கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமான்னு? இதுதான் யதார்த்தம். ஆமா. நீங்க இன்சூரன்ஸ் வாங்கல, எதிர்பாராத மருத்துவ செலவிலிருந்து உங்க சேமிப்பை காப்பாத்துற ஒரு மன அமைதிய வாங்குறீங்க. ரொம்ப சரி. 3வது அத்தியாவசிய விஷயம், இது ஒரு செயல்பாடு. உங்கள் நேரத்தை மீட்டு வாங்க முதலீடு செய்யுங்கள். இன்வெஸ்ட் டு பை யோர் டைம் பேக். ஆமா, இதுதான் நாம பேசின எல்லா விஷயத்தோட இறுதி நோக்கம். இன்சூரன்ஸ்ங்கிறது பாதுகாப்பு, முதலீடுங்கிறது வளர்ச்சி. அப்போ அந்த வளர்ச்சியோட நோக்கம் கோடீஸ்வரன் ஆகிறது இல்ல. இல்ல, நம்ம நேரத்தை நம்ம விருப்பப்படி பயன்படுத்துற சுதந்திரத்தை அடைகிறது தான். அந்த சுதந்திரத்தை அடைறதுக்கு தேவையான செல்வத்தை உருவாக்குறது தான் முதலீட்டோட உண்மையான நோக்கம். அப்போ நாம அடித்தளத்தை பாதுகாத்துட்டோம். இப்போ செல்வத்தை உருவாக்குற கட்டத்துக்கு வர்றோம். இங்கதான் நிறைய பேர் தடுமாறுறாங்க. ஆமா. நான் 5 வருஷத்துல 50 லட்சம் சேர்க்கணும், 10 வருஷத்துல 1 கோடி சேர்க்கணும்னு இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஆர்வம் போயிடுது. இல்ல, பாதியில விட்டுடுறாங்க. ஆமா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இலக்குகளை துரத்தாதீர்கள், அமைப்புகளை உருவாக்குங்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம். இலக்கு, அதாவது கோல்ங்கிறது நீங்க போய் சேர வேண்டிய இடம், ஒரு டெஸ்டினேஷன். சரி. ஆனா அமைப்பு, அதாவது சிஸ்டம்ங்கிறது உங்களை நம்பகமா ஒழுக்கமா அந்த இடத்துக்கு கொண்டு போற வாகனம். ஓ, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு, நான் 6 மாசத்துல 10 கிலோ எடை குறைக்கணுங்கிறது ஒரு இலக்கு. ஆனா நான் தினமும் காலையில 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன், வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்ப்பேங்கிறது ஒரு அமைப்பு. புரியுது. இலக்க மட்டும் பார்த்தா அது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும், மனசு சோர்வடைஞ்சிரும். கரெக்ட். ஆனா அமைப்பை மட்டும் பின்பற்றினா நாம இலக்க நோக்கி போறோமா இல்லையான்னு யோசிக்காம நம்ம வேலையை மட்டும் செஞ்சா போதும். காலம் போக போக இலக்கு தானா நம்ம கிட்ட வந்துரும். எக்ஸாக்ட்லி. நிதி உலகத்துல இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மியூச்சுவல் ஃபண்டுகள், குறிப்பா SIP முறை. SIP இது ஒரு பேருந்து பயணம் மாதிரி ரொம்ப அழகா விளக்கப்பட்டுச்சு. நீங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகணும்னு வச்சுப்போம்.
ஆனா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது இல்ல ஓட்ட விருப்பம் இல்ல, என்ன செய்வீங்க? ஒரு நல்ல பேருந்துல டிக்கெட் எடுத்துட்டு ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். அதுதான் எஸ்ஐபி. இங்க பேருந்து தான் மியூச்சுவல் ஃபண்ட், அத ஓட்டுற ஓட்டுநர் தான் ஃபண்ட் மேனேஜர். சரி. அவருக்கு எந்த பாதையில போனா குண்டும் குழியுமா இருக்கும், அதாவது சந்தை சரிவு, எந்த வழியில போனா சீக்கிரமா போகலாம், அதாவது சந்தை ஏற்றம்னு தெரியும். ஆமா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மாசம் சரியா டிக்கெட் எடுக்கிறது, அதாவது எஸ்ஐபி கட்டுறது மட்டும்தான். நீங்க நிபுணரா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரியான அமைப்பை தேர்ந்தெடுத்து அதுல பொறுமையா பயணம் செஞ்சா போதும். ஆமா. இந்த அமைப்பு ஒழுக்கத்தை உருவாக்குது, அதுதான் முக்கியம். முதல் சம்பளம் வாங்கின அன்னைக்கே ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை அந்த நாளை தவற விட்டிருந்தா கவலைப்பட தேவையில்லை, அடுத்த சிறந்த நாள் இன்னைக்குதான்னு சொல்றதும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. உண்மை. தொடங்குவதுதான் மிக முக்கியம். அந்த அமைப்பு மீதியை பார்த்துக்கொள்ளும். இந்த சிஸ்டம் அணுகுமுறைக்கு ஒரு விதமான மனநிலை தேவைப்படுது இல்லையா? பொறுமை ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். ஆனா நாம வாழ்ற உலகம் ரொம்ப வேகமானது. பங்குச்சந்தையில ஒவ்வொரு நாளும் பங்குகள் ஏறுது இறங்குது. இத பார்த்துட்டு நாம ஏன் சீக்கிரமா பணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. நிச்சயமா வருது. இங்கதான் வர்த்தகருக்கும் முதலீட்டாளருக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆமா, இது முதலீட்டு உளவியலோட மிக முக்கியமான பகுதி. வர்த்தகர்கள் பணத்தை இழக்கிறார்கள், முதலீட்டாளர்கள் பணத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு கோடு கழிக்கப்பட்டிருக்கு. ஓ. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, 90% வர்த்தகர்கள் தங்களும் முதலீட்டாளர்கள்னு தான் நினைச்சுக்கிறாங்க. இது எப்படி? கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு பங்க 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுப்போம். 2 நாள்ல அது 120 ரூபாய் ஆயிடுச்சுன்னா உடனே அவருக்குள்ள நான் ஒரு ஜீனியஸ், எனக்கு சந்தை நல்லா புரியுதுன்னு ஒரு எண்ணம் வந்துரும். சரி. அதே பங்கு ஒரு வாரம் கழிச்சு 80 ரூபாய்க்கு விழுந்துடுச்சுன்னா நேரம் சரியில்லை, சந்தை மோசமா இருக்குன்னு வெளிய காரணம் தேடுவாங்க. இது வர்த்தக மனநிலை. அப்போ முதலீட்டாளர் என்ன செய்வார்? ஒரு முதலீட்டாளர் அந்த பங்கு ஏன் 80 ரூபாய்க்கு விழுந்துருச்சுன்னு பாப்பார். அந்த நிறுவனத்தோட அடிப்படை நல்லா இருந்தா இது வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் வாங்குவார். அவரோட பார்வை குறுகிய கால லாபம் இல்ல, நீண்ட கால வளர்ச்சி. ஆனா சமூக வலைதளங்கள்ல பார்த்தா நிறைய பேர் தினமும் ட்ரேடிங் செஞ்சு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்களே. அத பார்க்கும்போது இந்த பொறுமையான முதலீட்டு முறை ரொம்ப மெதுவா தெரியுதே. அது ஒரு பெரிய மாயை. 100 பேர்ல ஒருத்தர் ஜெயிக்கலாம், ஆனா அந்த ஒருத்தரை காட்டித்தான் 99 பேரை உள்ள இழுப்பாங்க. ஓ, அப்படியா? உண்மை என்னன்னா, சந்தையோட ஏற்ற இறக்கத்தை யாராலையும் துல்லியமா கணிக்க முடியாது. உலகத்தோட பெரிய முதலீட்டு ஜாம்பாவான்களாலே முடியாது. ஒரு நாணயத்தை சுண்டினா கூட 50% தடவை தலைவிழ வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதுக்காக நாம நாணயம் சுன்றதுல நிபுணர்னு சொல்லிக்க முடியுமா? செல்வம் அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான நகர்வுகளால உருவாக்கப்படுறதில்ல. அது நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி, ஒழுக்கம், டிசிப்ளின் மற்றும் பொறுமை, பேஷன்ஸ், இந்த 3ஆல் மட்டுமே உருவாக்கப்படுது. அப்போ அந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் அத நம்பவே கூடாது. 15% உத்தரவாதமான வருமானம், உங்க பணத்தை ஒரு வருஷத்துல இரட்டிப்பாக்குறோன்னு வர்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பவே நம்பாதீங்கன்னு கடுமையா எச்சரிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிதி தயாரிப்பு உண்மையிலேயே நல்லதா இருந்தா அதுக்கு ஆக்ரோஷமான விளம்பரம் தேவைப்படாது. அப்போ நாம இந்த உரையாடல்ல பேசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா. நாம எங்க ஆரம்பிச்சோம்னா, மத்தவங்கள பார்த்து முடிவெடுக்கிற டிஃபால்ட் வாழ்க்கையிலிருந்து நமக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிசைன்டு வாழ்க்கைக்கு நகரணும்னு பேசணும். கரெக்ட். அந்த வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆரோக்கியம், செல்வம், நேரம் அன்ன 3 தூண்கள் மேல இருக்கணும். ஆமாம். அந்த அஸ்திவாரத்தை டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி கவசங்கள் வச்சு பாதுகாக்கணும். அதுக்கு மேல செல்வத்தை வளர்க்கறதுக்கு குறுகிய கால யூகங்கள்ல ஈடுபடாம எஸ்ஐபி மாதிரி ஒழுக்கமான அமைப்புகளை பயன்படுத்தணும். கடைசியா இந்த முழு பயணத்துக்கும் தேவையானது வர்த்தக மனநிலை இல்ல, பொறுமையான முதலீட்டாளர் மனநிலை. இதுதான் நம்ம பேசினதோட சாராம்சம். சரிதானே? மிகச் சரியா தொகுத்தீங்க. இது ஒரு முழுமையான பார்வை. நாம பகிர்ந்துகிட்ட குறிப்புகளோட கடைசி செய்தி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதென்ன? தனிநபர் நிதி சிக்கலானது அல்ல, அது ஒழுக்கமற்றது. பர்சனல் ஃபைனான்ஸ் isn't complex, it's undisciplined. ஆஹா. இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் மூலம். இந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்துட்டா பணத்தை பத்தின பயம் போயிடும். இதோட இறுதி நோக்கம் சாகும்போது கோடீஸ்வரரா இருக்கிறது மட்டும் இல்ல, வாழும்போதே வளமா வாழ்றது. ஆமா, வாழும்போதே வளமா வாழ்ந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான மரபை, ஒரு லெகசியை விட்டுட்டு போறதுதான்.
அது வெறும் சொத்துக்களை விட்டுட்டு போறதில்ல. பணத்தை பற்றிய சரியான மனநிலையையும் அதை நிர்வகிக்கிற ஒழுக்கத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறது. எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மையான செல்வம். அருமை. இந்த உரையாடலோட இறுதியில ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா புரியுது. பணத்துக்கு ஒரு நோக்கம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கு. நிச்சயமா. நீங்க ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் போதும்னு மனநிலை வரவே வராது. அதனால இந்த உரையாடலை கேட்டுட்டு நீங்க எந்த முதலீட்டு கருவியையோ காப்பீட்டு திட்டத்தையோ ஆராயறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் உண்மையான நோக்கம் என்ன?